மருவத்தூர் அருகே சபரிமலை சென்ற அரசு விரைவு பேருந்து பழுதாகி நின்றதால் 2 மணி நேரம் ஐயப்ப பக்தர்கள் காத்திருந்து அவதிக்குள்ளாகினர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து 46 ஐயப்ப பக்தர்களை ஏற்றிச் சென்ற அரசு விரைவு பேருந்து சபரிமலை நோக்கி சென்று கொண்டிருந்த போது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே சென்று கொண்டிருந்த பேருந்து பழுதாகி நின்றது. இதனால் அரசு விரைவு பேருந்தில் பயணம் செய்த ஐயப்ப பக்தர்கள் மாற்று பேருந்து வராததால் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் காத்து கிடந்த அவலநிலை ஏற்பட்டது. சோத்துப்பாக்கத்தில் இஸ்லாமியர் இன மக்கள் தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் சோத்துப்பாக்கத்தில் இஸ்லாமியர் இன மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் மயானத்திற்கு சாலை வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்து தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் செய்தியாளர்களிடம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இஸ்லாமிய இன மக்கள் தங்களுக்கு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் மயானத்திற்கு செல்ல பாதை அமைத்து தராவிட்டால் தங்களிடம் உள்ள அரசு ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கிவிடுவோம் என தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் பேருந்து நிலையத்தில் தாக்கிக் கொண்ட மாணவர்கள் காவல்துறையினரை கண்டதும் தலை தெறிக்க ஓடி தப்பினர். திருப்பூர் KSC அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் தொடர்ந்து தாக்கிக் கொள்ளும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை ஒன்று சேர்ந்த மாணவர்கள் ஒரு மாணவரை மட்டும் கடுமையாக தாக்க துவங்கியுள்ளனர். இதனை கண்ட போலீசார் அவர்களை பிடிக்கச் சென்றபோது அனைத்து மாணவர்களும் தலை தெறிக்க ஓடி தப்பினர். பாங்காக்கில் இருந்து சென்னை வந்த பயணியிடம் 35 லட்சம் மதிப்புடைய உயரக கஞ்சாவை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். பாங்காக்கில் இருந்து சென்னைக்கு கஞ்சா போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டு இருந்தபோது தமிழகத்தைச் சேர்ந்த பெண் பயணி சமீனா கானிடம் உயரக கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து சுமார் 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்து தனிப்படை போலீசார் சமீனா கானை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குட்கா கடத்தி வரும் லாரியை கடத்த திட்டமிட்டு செயல்பட்ட 5 பேரை ஓமலூர் போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் புளியம்பட்டி பகுதியில் ஓமலூர் போலீசார் வாகன சோதனை செய்தபோது 5 பேர் கொண்ட கும்பலை பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் குட்கா கடத்தி வரும் வாகனத்தையும் ஆட்களையும் கடத்த திட்டமிட்டதும் இவர்கள் ஏற்கனவே குட்கா கடத்தி பதுக்கி வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து 5 பேரையும் விசாரணை மேற்கொண்டு சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். ஓமலூர் வட்டாரத்தில் கரும்பு அறுவடை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கரும்பு அறுவடை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் வெள்ள ஆலைகளில் கலப்பட வெள்ளம் உற்பத்தியை தடுத்து கரும்பு கொள்முதலை கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஞாயிற்றுக்கிழமை வார சந்தை கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாற்று இடம் ஏற்படுத்தி இடம் ஒதுக்க தாமதம் என வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பழனியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் 2025 பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் கிராமிய கலைஞர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் பயணிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.